மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 13 ஆடி 28 வியாழக்கிழமை. இன்றைய நாளில் வளர்பிறை பிரதமை திதி. அமாவாசை முடிஞ்சது, சுக்லபக்ஷம் வளர்பிறை ஆரம்பிக்கிறது. அதில் பிரதமை திதி பாட்டிமி அப்படின்னு சொல்லுவோம். முதல் நாள் நட்சத்திரம் மகம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன். அவர் கேதுவுடைய சாரம் வாங்கி கேதுவுடைய சேர்ந்திருக்கார். 5ல் கேது இருக்கார், சந்திரன் 5ல் இருக்கார். அவர் மக நட்சத்திரத்தில் இருக்கார். மகம் கேதுவுடைய சாரம் நட்சத்திரம். அதனால் இன்றைக்கு 5ஆம் இடமும் கேதுவும் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்படி செலுத்தும்போது ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வேலை சமயோசிதமான வேலையாக இருக்கும், சாமர்த்தியமான வேலையாக இருக்கும். இன்றைக்கு ஒன்றை படிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை புரிந்து படிக்கிறது. அதனுடைய அந்த மூலம்னு சொல்லுவோம், மூல கருத்து, உள்கருத்து. ஒருத்தர் எந்த நோக்கத்தோடு ஒன்றை எழுதினாரோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. ஒரு ரைட்டர், ஒரு கவிஞர், ஒரு புலவர், ஒரு ஆசிரியர், இவங்க புத்தகம் எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, பாடல் அப்படின்னு எழுதுகிறாங்க இல்லையா? அதை படிக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் மிகச்சரியாக புரிந்து கொள்ள முடியாது, இல்லை எல்லாராலும் ஒரே மாதிரி புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த படிக்கக்கூடிய நபருக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ அப்படியாக புரிந்துப்பார். இன்றைக்கு கேது இருக்கிறதுனால, அதாவது அது ட்ரூத் என்னவோ, மூலம் என்னவோ, உண்மை என்னவோ அதை புரிந்து கொள்வீங்க. அதனால் உங்கள் வேலை பற்றி, உங்கள் படிப்பை பற்றி, தொழில் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியாத ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இன்றைய நாளில் போய் அதை செஞ்சு பார்க்குறது, படித்து பார்க்குறது, அதை திங்க் பண்ணி பார்க்குறது, அப்போது உங்களுக்கு ஓ இப்படியா இது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலானது உண்டாகும். பிள்ளைகள் பற்றி புரியலையா, இன்றைய நாளில் யோசிச்சிங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். சகோதரர்கள் பற்றி புரிஞ்சிக்க முடியலையா, இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு தடைப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், அல்லது இது நமக்கு வராது அதனால தான் தடையாயிடுச்சா விட்டுணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசை கொள்கிறீங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு, ஆனாலும் லோன் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. இல்லைன்னா உங்கள் பணம் எங்கேருந்தோ வர வேண்டியது இருக்கிறது, ஆனால் வரல, உங்கள் பணம் தான் வந்தால் வாங்கிடுவீங்க. பணமும் வந்துருச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது, யார் விற்கணுமோ அவங்க சைட்லேருந்து டிலே ஆகுது. இப்படி ஏதோ ஒரு தடை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் நமக்கு வீடு வாங்குறதுக்கு சரியாக இருக்கா, இந்த வீடு வாங்குறது கரெக்டு தானா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அல்லது வாஸ்து சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறதா, அப்படியாக நீங்கள் யோசித்து தெரிந்து கொள்ள முடியும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தோல்வி, தடை, பின்னடைவிலிருந்து மீண்டு வரலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் கேது, அந்த சந்திரன் கேதுவுடைய சாரம், அது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் காலபுருஷ தத்துவத்தினுடைய 3ஆம் இடத்திற்கு புதன் அதிபதியாக இருக்கார். ஏன்னா புதன் தான் புத்தி காரகன், வித்தை காரகன். அப்போது ஒருத்தர் பேசணும், ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் புதன் இல்லாமல் நடக்காது. அதனால தான் 3ஆம் இடத்திற்கு புதன் சம்மந்தப்படுறார். அந்த புதன் தான் ராசிக்கு அதிபதி. அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இப்போ சந்திரன் கேதுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால் நீங்கள் இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, இன்றைக்கு பணம் வருவது குறைகிறது, குறைஞ்சிட்டே வருது, வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அப்போ என்ன தான் ஆகும், எங்கே போய் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கவலை, யோசனை இருந்ததுன்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவ் இன்கம் சோர்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கான நாளாக இருக்குது. தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்றைய நாள் ராசிநாதன் இருக்கார். அதனால் பணம் பற்றி திங்க் பண்ணுறது. ராசிநாதனும் தனஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள். அதனால் பணம் பற்றி யோசிக்கிறது. எப்படி நம்ம பணத்தை சேர்த்து வைக்கலாம், எப்படி வருமானத்தை பெருக்கலாம், அந்த சேர்த்து வைக்கிறதுல அல்லது வருமானம் வர்றதில் தொய்வு ஏற்படுகிறது, அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம், இதை பற்றியெல்லாம் இன்றைய நாளில் சிந்தித்து உங்களுடைய செல்வ நிலை, பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சியை பண்ணலாம்.
அரசு சம்பந்தமாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை செய்யலாம். குருவிடத்திலேருந்து ஒன்று தெரிய வரணும்னா அதற்கான முயற்சியை செய்யலாம். இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சம்மந்தப்படுகிறது. கேது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து 1, 5, 9ஆம் இடங்களில் வரக்கூடியவராக இருப்பார் காலபுருஷ தத்துவத்தின்படி. பிரதானமாக முதல் நட்சத்திரம் அவருடைய தான் இருக்கும். அது வந்து தர்ம திரிகோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறம்னு அர்த்தம். அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் தர்மம். அறம் தர்மம் அப்படின்றது உண்டு. அந்த கேது சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால தர்மத்தின்படி ஒருத்தர் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கணும், சம்பாதிக்கணும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னை நம்பி வரக்கூடியவர்களை காப்பாற்றணும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு மனிதர்களுக்கு, விலங்கினங்களுக்கு, பறவை இனங்களுக்கு, தெய்வங்களுக்கு, தேவதைகளுக்கு, பித்திருக்களுக்கெல்லாம் வந்து உபகாரம் செய்யணும், உதவிகள் செய்யணும், அவங்க சம்பந்தமான கடமைகளை செய்யணுன்ட்டு அதெல்லாம் செய்கிறதுக்கான சக்தி. அப்போது ஒரு வேலை கிடைக்கணும், பொருள் வரணும், படித்து முடிக்கணும். அப்போ இது கிடைக்கல, இந்த விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் தியானம், யோகாசனம் போன்ற விஷயங்களை பழக முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அதை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. அந்த பயிற்சிகள் வந்து செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது செய்யும்போது கைவரப்பெறாது. ஒருத்தருக்கு வந்து கவனக்குறைவு இருக்கிறது, ஞாபக மறதி இருக்கிறது, அப்போது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல படிப்பில்னா, நீ வந்து மெடிடேஷன் செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவரால் செய்ய முடியாமல் போனால் இப்போ வந்து இன்றைய நாளில் தொடங்கலாம். ஏதாவது உடல் வளர்ச்சி குறைபாடு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை, விபத்திலிருந்து மீண்டு இந்த உடல் பாகங்கள் உறுப்புகள் சரியாக இயங்கிறதுக்காக சில ஆசனங்கள் அதெல்லாம் செய்ய சொல்லியிருப்பாங்க, சில எக்ஸசைஸ்லாம், அதெல்லாம் இன்றைய நாளில் தொடங்கலாம். தொடர்ந்து அதை செய்து நல்லபடியாக செய்து முழு பலனை உங்களால் பெற முடியும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு எண்ணமானது இருக்கும். தீர ஆராய்ந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது, அந்த அம்சம் இருக்கிறது. அது வந்து நீங்கள் ஆசைப்படுறதை அடையிறதுக்கான வழி என்ன? நீங்கள் வந்து ஒரு பெரிய விளையாட்டு வீரராக வரணும்னு நினைக்கிறீங்க, அரசியலில் போயிட்டு அதில் மந்திரி பிரதானியாக வரணும்னு நினைக்கிறீங்க, படித்து ஒரு டாக்டராக வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போது இதை எப்படி அடையலாம்? எந்த மாதிரி முயற்சி பண்ணால், எப்படி நம்ம டைமை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த விஷயங்களுக்கான பயிற்சி, முயற்சி, படிப்பெல்லாம் செஞ்சு அடையலான்ற ஒரு பிளான் வேணும் இல்லையா? அப்படி இருந்தால் தானே அதை நம்ம நோக்கி போக முடியும். அந்த பிளானை இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை வந்து நீங்கள் இன்றைய நாளில் பண்ண முடியும். அந்த பிளான் வந்து உங்களால் பண்ண முடியும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கான வழி நேராக சுலபமாக இருக்காது, மறைந்து இருக்கும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்க முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு யோகமானது இப்போ இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அப்படி வந்ததுன்னு சொன்னால் தைரியமாக அதை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். 9, 10ஆம் இடங்கள் வலுத்து இருக்குது. அப்படி இருந்தால் என்னென்னா நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு யோகம். நிறைய பேருக்கு நல்லதுன்றதை நிறைய பேரை படிக்க வைக்கலாம், மருத்துவ உதவி செய்யலாம், நிறைய பேருக்கு வந்து உணவு கிடைக்கிறதுக்கான வழியை செய்யலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதில் இப்போது அந்த 10ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அதனால் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். தொழிலில் நீங்கள் நிறைய வேலையாட்களை எடுக்கிறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது. இல்லை மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யமாக நம்ம கொண்டு வரணும், இவ்வளோ பேருக்கு நம்ம வேலை கொடுக்கணும், நம்மக்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு வீட்டு வசதி செய்து கொடுக்கணும், அவங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கான மருத்துவ வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு எண்ணம் வரும் இல்லையா? இந்த மாதிரியான கிரக செயற்கை இருக்கக்கூடிய நாளில் தான் அது வரும். அப்படி வந்தவர்கள் இன்றைக்கு அதை நோக்கி பயணிக்கலாம். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கு பெரியவர்கள்ட்டேருந்து எதையாவது நீங்கள் பெற முடியும், அந்த ஒரு யோகம் இருக்கிறது. பெரியவங்ககிட்ட ஒன்றை பெறுவதுன்னு சொன்னால் அவங்க வந்து மந்திரங்கள் கொடுப்பாங்க. அதை வந்து குரு மூலமாக உபதேசம் வாங்கும்போது அது நமக்கு பலிதமாகும். பெரியவங்க சில பேருக்கு சொத்துக்களை கொடுத்துட்டு போவாங்க, சில பேருக்கு வேலையை கொடுத்துட்டு போவாங்க, சில பேருக்கு தொழில் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ கொடுப்பாங்க. சொத்து வாங்கி அதை அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு இல்லையா? அதில் உங்களுக்கு இப்போ எது தேவையோ அதை பெற முயற்சிக்கலாம்.
மகர ராசி அன்பர்கள், இது வந்து சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். 8ல் சந்திரன் இருக்கார், அவர் கேது சாரம், 8ல் ஆல்ரெடி கேது இருக்கார். 2 கேது சேர்ந்து 8ல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஒரு கிரகம் வந்து எப்படி பலன் தரும்னா, அந்த ஷட்பலங்கள்னு சொல்லுவோம், 6 விதமான பலங்களை பெறும். அதில் இந்த எந்த நட்சத்திரத்தில் இயங்குகிறதோ அது வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஷட்பலத்தில் வந்து ஸ்தான பலத்தில் ஒரு கிரகம் நீச்சமே அடையுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுன்னு வச்சு அது அந்த வீட்டில் இருந்து அடுத்த அந்த வீட்டோட சேர்ந்து 9 வீடுகள்லேயும் வேறு இடத்துல போய் உட்கார முடியும். அந்த கிரகம் பெறக்கூடிய நட்சத்திர சாரம் அந்த பாதத்தின் அடிப்படையில் அப்படி பெறும்போது நீச்சமடைந்து மறுபடியும் நீச்சமடைந்தால் கூட வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு வரலாம். அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். அந்த குழப்பத்திற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் வழிபாடு, கோவில் குளங்கள், விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படின்றது மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். அப்புறம் தியானம் பண்ணுறது அப்படின்றது ஒரு தீர்வாக இருக்கும். அப்புறம் நல்ல விஷயங்களை செய்து தர்மம் செய்து மனதை தூய்மைப்படுத்திக்கிறது, அந்த விஷயம் இன்றைய நாளில் செய்யலாம். கும்பராசி அன்பர்கள், திருமண தடை, திருமணத்தில் குழப்பம், பேசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வர்றது, எல்லாமே நிச்சயம் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்கிறது, 2 பேருக்கு பிடிக்காமல் போகிறது, அந்த 2 குடும்பத்தாருக்கு பிடிக்காமல் போகிறது, வேறு பிரச்சனைகள் ஏதாவது வந்து அதனால் திருமணத்தில் குழப்பம் இருக்கிறது, திருமணம் ஆகி கணவன் மனைவியிலேயே குழப்பம் இருக்கிறது, அதையெல்லாம் இன்றைக்கு சரி செய்யலாம். 7ஆம் பாவம் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இப்போ யாருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குழப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு இன்றைய நாள் தேர்வு தெரிய வரும். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாள் கடன் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். சில பேர்லாம் தங்களுடைய சொத்துக்களை வந்து ஏதோ ஒரு தர்மத்துக்கு கொடுக்கணும், கோவில் குளங்களுக்கு, மடங்களுக்கு, ஆசிரமங்கள், அப்புறம் இது போல் ஆதரவற்றவர்களுக்கு குழந்தைகள், பெரியவர்கள், காப்பகங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கேக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு அதை பற்றி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். அதை வந்து இன்னும் நிறைய சொல்லலாம். சில பேர் வந்து தானம் கொடுக்கணுன்னுவாங்க. அதை வந்து இன்றைய நாளில் சொத்துனா சொத்து, கண்தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, உடல் உறுப்புகள் தானமாக கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கு இல்லையா. அப்போது பிறருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதோ ஒன்றை கொடுக்கறது, என்ன இருக்கோ அதை கொடுக்க முடியும், இல்லை இது எதை கொடுக்கலான்னு சிந்தனை வருதோ அதை கொடுக்க முடியல, அதை வந்து செய்யலாம். அப்புறம் சில பேர் என்ன பண்ணலான்னா, குடும்பத்தில் கொஞ்சம் வயது மூப்பு காரணமாக வந்து இதன் பிறகு என்னால் முடியாதுப்பா நான் ஒதுங்கிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்கன்னு பிஸ்னஸ்ஸு, குடும்ப அந்த பொறுப்பு, கணக்கு வழக்குகள், சொத்து இதெல்லாம் வந்து அடுத்து பவர் வந்து அடுத்தவருக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அந்த விஷயங்களை இன்றைக்கு டிசைட் பண்ணலாம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.